இது ஒரு மனிதனின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் நிசப்த குரல். அது அவன் தன்னை மீறி, தன்னை அறிந்து, தன்னை அனுபவித்து, உலகத்தின் எல்லைகளை கடந்து செல்லும் அனுபவத்தின் சாட்சி. இந்த குரல் ஒரே ஒரு மனிதனுடையது அல்ல, இது மாமன்னர்களின் வழி நடந்த அனைத்து தவயோகிகளின் நிசப்த சிந்தனையின் தொடர்ச்சியாக இன்று நம் மனதில் ஒலிக்கிறது. மனிதன் பிறக்கும் பொழுதே அவன் ஒரு அகழ்வின் நடுவில் தள்ளப்படுகிறான். அந்த அகழ்வு பொருளாதார உலகின் ஆசைகளின், பாசங்களின், இன்ப துன்பங்களின், நினைவுகளின், எதிர்பார்ப்புகளின் கலவையால் ஆனது. அவன் அதில் இருந்து வெளிவர ஒரு கயிற்றைத் தேடுகிறான். அந்த கயிறுதான் தவம். தவம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு நிலை, அது ஒரு உறுதி, அது ஒரு தீர்மானம், அது ஒரு விழிப்பு. அது ஆன்மா தன் உண்மையான ஒளியே மறந்திருந்த நிலையிலிருந்து மீண்டும் தன் மூல ஒளியை நோக்கி திரும்பும் பயணத்தின் தொடக்கம். பண்டைய காலங்களில் தவம் என்பது வாழ்க்கையின் மையமாக இருந்தது. அப்போது மனிதர்கள் தங்களின் உயிரின் நோக்கத்தை வெளிச்சமாக உணர்ந்திருந்தார்கள். அவர்கள் தங்கள் வாழ்வை ஒரு பொருளாதார போராட்டமாக அல்ல ஒரு ஆன்மீக பயணமாகவே பார்த்தனர். ஒவ்வொரு மூச்சும் ஒரு மந்திரம், ஒவ்வொரு சுவாசமும் ஒரு சாதனை, ஒவ்வொரு நாளும் ஒரு யாகம். அவ்வாறே அவர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் உணர்ந்தனர், தவத்தின் சக்தி உடல், மனம், ஆன்மா இவற்றை சுத்திகரிக்கிறது என்று. தவத்தின் பொற்காலம் எனப்படும் காலம் எப்போது என்று நாம் கேட்டால், அது ஒரு காலம் மட்டும் அல்ல, அது ஒரு நிலை. அது மனிதனின் மனதில் உருவாகும் ஒரு ஒளிநிலை. எப்போது ஒரு மனிதன் தன் வெளி உலகின் குழப்பத்திலிருந்து விலகி உள்ளம் நோக்கி திரும்புகிறானோ அப்போது அவனுள் ஒரு ஒளி விழிப்பு நிகழ்கிறது. அந்த ஒளிதான் ஆன்மாவின் ஒளி. அந்த ஒளி வெளிச்சமிடும் பொழுது அவன் உலகத்தை புதிய கண்ணோட்டத்தில் காண்கிறான். அவனுக்குள் இனி பயமில்லை, அவனுக்குள் இனி இருளில்லை, அவனுக்குள் ஒரு நிலையான சாந்தி வளர்கிறது. தவத்தின் முதல் படி சிந்தனையின் கட்டுப்பாடு. சிந்தனை ஒரு காற்றை போன்றது. அதனை நிறுத்த முடியாது, ஆனால் அதை திருப்பலாம். காற்றின் திசையை மாற்றி படகை இலக்கை நோக்கிச் செலுத்துவது போல சிந்தனையின் திசையை மாற்றி ஆன்மாவை இலக்கை நோக்கி இட்டுச் செல்லலாம். இதுவே தியானத்தின் மையம். தியானம் என்பது சிந்தனையை நிறுத்துவது அல்ல, அதனை உயர்ந்த திசைக்கு உயர்த்துவது. அதனால்தான் யோக சாஸ்திரம் கூறுகிறது, தியானம் ஆனது தன்னை மீறிச் செல்லும் பயணம் என்று. தவம் உடலின் மீது ஒரு பயிற்சி அல்ல, அது மனத்தின் மீது ஒரு கட்டுப்பாடு அல்ல, அது ஆன்மாவின் மீது ஒரு விழிப்பு. மனம் அமைதியானால் உடலும் அமைதியாகும், உடல் அமைதியானால் ஆன்மா வெளிப்படும். அந்த வெளிப்பாடுதான் தவத்தின் உண்மையான பொருள். தன் உள்ளம் முழுவதும் பரிபூரண ஒளியால் நிரம்பிய பொழுது வெளி உலகில் இருக்கும் இருள் அவனை தாக்க முடியாது. அவன் சூரியனாக மாறிவிடுகிறான். பண்டைய யோகிகள் தவத்தை உச்சம் வரை எடுத்துச் சென்றார்கள். அவர்கள் தங்கள் உடலை மறந்தனர், அவர்கள் உணவை மறந்தனர், அவர்கள் உலகத்தை மறந்தனர். ஆனால் அவர்கள் தங்களை மறக்கவில்லை. அவர்கள் உணர்ந்ததுதான் உண்மை என்று, அவர்கள் கண்டதுதான் பிரபஞ்சம் என்று, அவர்கள் அறிந்ததுதான் மோக்ஷம் என்று. அந்த அனுபவம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அது ஒரு அமைதியின் பெருங்கடல். அதில் மூழ்கியவனே அவன் தன்னை முழுமையாக உணர்கிறான். தவம் ஒரு காலகட்டம் அல்ல, அது ஒரு தொடர்ச்சியான ஒளி நதி. மனிதன் ஒவ்வொரு பிறவியிலும் அந்த நதியில் ஒரு துளியாக இணைகிறான். அவன் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் அவனின் ஆன்மா அந்த நதியின் ஆழத்தில் இறங்க உதவுகிறது. அவன் செய்யும் ஒவ்வொரு தவமும் அந்த ஒளி நதியின் கரையை கடக்க உதவுகிறது. இதுவே ஒளி விழிப்பு. தவத்தின் பொற்காலம் என்பது உலகம் முழுவதும் ஒரு புதிய ஆன்மீக சிந்தனை உருவாகும் தருணம். இன்று உலகம் பொருளாதார வளர்ச்சியில் மூழ்கியிருக்கிறது, ஆனால் ஆன்மா பசியுடன் இருக்கிறது. அந்த பசியை தீர்க்கும் ஒரு வழி மட்டுமே தவம். மனிதன் மீண்டும் தன் உள்ளத்தின் புனிதத்துடன் இணைவதுதான். ஒவ்வொரு இதயத்திலும் அந்த ஒளியை எரியச் செய்யும்போது உலகமே ஒரு மந்திரமாக மாறும். மனிதனின் உண்மையான வெற்றி அவன் வெளியில் அடைந்த பொருளாதார சாதனைகள் அல்ல, அவன் உள்ளத்தில் அடைந்த அமைதிதான், அவன் உணர்ந்த சாந்திதான், அவன் தன்னை மீறிச் சென்ற விழிப்புதான். அதற்காக அவன் தவம் செய்கிறான், அவன் தன்னை தியாகம் செய்கிறான், அவன் ஆன்மாவின் ஒளியை பிறருக்கும் பகிர்கிறான். அவ்வாறே ஒவ்வொரு தவயோகியும் ஒரு ஒளியின் தூதராக மாறுகிறான். அவர் தன் உடலை விட்டு சென்றாலும் அவரது ஒளி உலகத்தில் நிற்கிறது. அந்த ஒளியே காலம் கடந்தும் தலைமுறை கடந்தும் மனிதனின் மனத்தில் ஒரு சத்தமாக ஒலிக்கிறது. அந்த ஒளியே இன்று நம்மை அழைக்கிறது, மீண்டும் அந்த பொற்காலத்தை நோக்கி திரும்ப அழைக்கிறது. அது ஒரு புதிய யுகம், ஒரு புதிய விழிப்பு, ஒரு புதிய ஒளி. மனிதன் வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் என்ன என்பதை கேட்போம். அவன் பிறந்து வளர்ந்து உணவு உண்டு உறங்கிப் போகிறான். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு கேள்வி எப்போதும் எழுகிறது,
நான் யார்? இந்த கேள்விதான் ஆன்மீகத்தின் விதை, அதற்கான விடைதான் தவம். அந்த கேள்வி மனதில் முளைக்கும்போது ஆன்மா விழிக்கிறது. அந்த விழிப்பின் ஒளிதான் தவத்தின் தொடக்கம். தவத்தின் பயணத்தில் முதலில் மனிதன் தன் உடலை அறிகிறான். அவன் உணர்கிறான், உடல் தற்காலிகம் என்று. அவன் உணர்கிறான், இந்த உடல் ஒரு கருவி என்று. அதன் மூலம் ஆன்மா தன் அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது என்று அவன் உணர்கிறான். உடலின் ஆசைகள், மனத்தின் சலனங்கள் ஆன்மாவின் ஒளியே மறைக்கின்றன என்று அதை விளக்க ஆரம்பிக்கிறான். அவன் தன்னுள் அமைதியே வளர்க்க முயல்கிறான். இதுவே ஆரம்ப நிலை. அடுத்த நிலை மனத்தை அடக்கும் நிலை. மனம் ஒரு கடல் போல, அதில் எண்ணங்கள் அலைகள் போல எழும். அவன் அவற்றை பார்த்து கலங்காமல் இருக்க கற்றுக்கொள்கிறான். அவன் சிந்தனையை நோக்கி திரும்புகிறான். அவன் பார்க்கிறான், எண்ணம் எப்படி பிறக்கிறது, அது எப்படி வளர்க்கிறது, அது எப்படி மறைகிறது என அவன் அறிகிறான். அவன் சிந்தனையின் சக்தியை அனுபவிக்கிறான். அப்போது அவன் புரிந்து கொள்கிறான், சிந்தனை வெளி உலகை உருவாக்குகிறது என்று. இவ்வாறு மனத்தின் இயல்பை அறிந்தவனே தவம் செய்ய முடியும். தவம் என்பது மனதை ஒடுக்குவது அல்ல, அது மனதை ஒளியாக மாற்றுவது. ஒரு மலர் சூரியனை கண்டு திறப்பது போல மனமும் ஆன்மாவின் ஒளியை நோக்கி திறக்கிறது. அந்த திறப்புதான் விழிப்பு. தவம் என்பது ஒரு தீயாகும். அந்த தீயில் எல்லா அசுத்தங்களும் எரிந்து போகின்றன. அந்த தீ ஆன்மாவின் வெளிச்சத்தை அதிகரிக்கிறது. அது மனத்தின் இருளை அகற்றுகிறது. அது உடலின் சோர்வை விலக்குகிறது. அந்த தீயின் வெப்பத்தில் மனிதன் தன்னை மீண்டும் வடிக்கிறான். தவத்தின் பொற்காலம் என்பது மனிதகுலம் முழுவதும் இந்த ஒளியை உணரும் காலம். ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஆன்மீக சிந்தனை முளைக்கும் காலம். அது மதங்களை கடந்து செல்லும். அது வேதங்களையும் புனித நூல்களையும் மீறி ஆன்மாவின் நேரடி அனுபவமாகும். இதுவே மனிதனின் புதிய யுகம். ஒவ்வொரு உயிரும் தன் உள்ளத்தின் மையத்துடன் ஒன்றாகும் காலம். இந்த ஒளி விழிப்பு நிகழும்போது மனிதனின் உணர்ச்சி உலகம் மாறுகிறது. அவன் வெளியில் காணும் அனைத்தும் தன்னுள் பிரதிபலிக்கிறது. அவன் வெளி உலகே ஒரு கண்ணாடி போல பார்க்கிறான். அந்த கண்ணாடியில் அவன் தன் உண்மையான முகத்தை பார்க்கிறான். அந்த முகம் பொருளாதார உலகில் அல்ல, ஆன்மீக உலகில் விளங்கும் முகம். அது ஒளி முகம். தவம் மனிதனின் அனைத்து கர்மங்களையும் சுத்திகரிக்கிறது. அவன் செய்த நன்மையும் தீமையும் சமநிலைப்படுத்துகிறது. அவனின் புண்ணிய பாவ பிணைப்புகள் களைந்து விடுகின்றன. இதனால் அவனின் சிந்தனை தெளிவடைகிறது. அவனின் உணர்ச்சி அமைதியாகிறது. அவனின் உயிர் பரிபூரண ஒளியாக மாறுகிறது. இதுவே மோட்சத்தின் வழி. தவம் ஒரு அனுபவம், ஆனால் அதை வார்த்தைகளில் விவரிக்க முடியாது. தியானத்தின் ஆழத்தில் மனம் நிற்கும் தருணம் வரும். அப்போது சிந்தனை நிற்கும் நேரமில்லை. அப்போது ஆன்மா தன்னை உணரும். அது தன்னுடன் ஒன்றாகிறது. அதுவே அனந்த நிலை. அது இருளற்ற நிலை. அது காலமற்ற நிலை. அது மனிதன் தன்னை கடந்து போகுமில்லை. பண்டைய முனிவர்கள் இதை அனுபவித்தனர். அவர்கள் காடுகளில் அமர்ந்து தவம் செய்தனர். ஆனால் அவர்கள் கண்ட உண்மை எல்லோருக்குமானது. அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொருவரும் தம் உள்ளத்தில் அந்த தெய்வீக ஒளியை காண முடியும் என்று. அந்த ஒளி வெளியில் இல்லை, அது உனக்குள்ளே உள்ளது என்று. தவத்தின் பொற்காலம் மனிதனின் உள்ளத்தில் பிறக்கிறது. ஒரு நொடி அவன் மனம் அமைதியாகும் பொழுது அந்த நொடிதான் பொற்காலம். அவன் அந்த அமைதியை நிரந்தரமாக வைத்துக் கொள்ளும் போது அவன் தன் வாழ்க்கையே பொற்காலமாக மாறுகிறது. அவன் நடப்பதும் தியானம், அவன் சுவாசிப்பதும் யாகம், அவன் பார்ப்பதும் பிரார்த்தனை. ஆன்மாவின் ஒளி விழிப்பு என்பது வெளி ஒளி அல்ல, அது உள ஒளி. அந்த ஒளி பிறந்த பிறகு அவன் கண்ணால் காணும் எல்லா பொருட்களும் அந்த ஒளியால் நிரம்பியதாகத் தோன்றும். மரம் ஒளி, கல் ஒளி, மனிதன் ஒளி, பிரபஞ்சம் ஒளி, அனைத்தும் ஒரே ஒளி. அதுவே பரபிரம்மம். தவம் அந்த ஒளியுடன் மனிதனை இணைக்கும் பாலம். அந்த பாலத்தை கடந்தால் மனிதன் இனி தனியாக இருக்கவில்லை. அவன் எல்லா உயிர்களிலும் தன்னை பார்க்கிறான். அவன் எல்லா துன்பங்களிலும் தன் அனுபவத்தை உணர்கிறான். அவன் எல்லா ஆனந்தங்களிலும் தன் பூரணத்தை காண்கிறான். அவன் உலகத்தோடு ஒன்றாக மாறுகிறான். தவத்தின் பொற்காலம் மனிதனின் அடுத்த பரிணாம கட்டம். இது அறிவியல் காலத்தை மீறி உள்ளத்தின் காலம். இது தொழில்நுட்பத்தை கடந்து தியானத்தின் காலம். இது தகவலின் யுகத்தை தாண்டி ஞானத்தின் யுகம். இதுவே ஆன்மாவின் ஒளிவிழிப்பு. மனிதனின் உடல் ஒரு சின்ன பிரபஞ்சம். அதில் 7 சக்தி மையங்கள் இருப்பதாக யோக சாஸ்திரம் கூறுகிறது. அவை மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரம் வரை நீள்கின்றன. அந்த மையங்கள் ஒவ்வொன்றும் ஆன்மாவின் ஒளி பாய்ச்சலின் துறைமுகங்கள். தவம் செய்யும் போது அவை ஒன்று ஒன்றாக திறக்கின்றன. ஒவ்வொரு திறப்பும் ஒரு விழிப்பு, ஒவ்வொரு விழிப்பும் ஒரு பரிணாமம். மூலாதாரத்தில் ஒளி விழித்தால் அவன் தன் உடலின் சக்தியை உணர்கிறான். அவன் உறுதியும் நிலைப்பாடும் பெறுகிறான்.
அவன் பூமியுடன் ஒன்றாக உணர்கிறான். அவனின் வாழ்க்கையின் அடிப்படை வேர்கள் உறுதியாகின்றன. சுவாதிஷ்டானம் திறக்கும்போது அவன் உணர்ச்சி உலகம் சுத்தமாகிறது. அவன் ஆசைகளைக் கடந்து அனுபவத்தை பார்க்க கற்றுக்கொள்கிறான். அவன் இனி இன்பத் துன்பம் எனும் இரட்டையையும் தாண்டி நிற்கிறான். மணிப்பூரகத்தில் ஒளி விழித்தால் அவன் தன்னம்பிக்கை பெறுகிறான். அவன் தன் சக்தியே உணர்கிறான். அவன் உலகத்தில் ஒளி பாய்ச்சும் திறன் பெறுகிறான். அநாகதம் திறக்கும்போது அவன் இதயத்தின் ஒளியை அனுபவிக்கிறான். அவன் அன்பு எல்லை மீறி பரவுகிறது. அவன் எதிரிகளைப் பார்த்தும் கருணையைக் காண்கிறான். அவனின் இதயம் பிரபஞ்சத்தின் துடிப்புடன் ஒன்றாகிறது. விசுத்தி திறக்கும்போது அவன் சொற்கள் மந்திரமாக மாறுகின்றன. அவன் பேச்சு உயிரை எழுப்புகிறது. அவன் குரல் வழியே ஆன்மாவின் ஒளி பாய்கிறது. ஆஜ்ஜா திறக்கும்போது அவன் கண்ணுக்கு புலப்படாத உலகைக் காண்கிறான். அவன் கடந்த காலம் எதிர்காலம் எல்லாம் ஒரே நேரத்தில் காண்கிறான். அவன் சிந்தனை பிரபஞ்சத்துடன் இணைகிறது. சஹஸ்ராரம் திறக்கும்போது அவன் பரபிரம்மத்தின் ஒளியில் கரைகிறான். இனி தனி என்கிற கருத்தே இல்லாமல் போகிறது. அவன் ஒளியாய்க் கலந்து விடுகிறான். இவ்வாறு மனிதன் தவம் மூலம் உடலின் ஒளி வழிகளை திறந்து கொண்டால் அவனின் உயிரே ஒளியாக மாறுகிறது. அந்த ஒளி வெளி உலகில் ஒரு ஆற்றல் அலை போல பாய்கிறது. அவன் உடன் இருக்கும் உயிர்களும் அந்த ஒளியே உணர்கின்றன. அவனுடன் பேசும்போது அவர்கள் மனம் அமைதியாகிறது. அவனின் பார்வை தாங்க முடியாத கருணையாக மாறுகிறது. இதுதான் தவத்தின் மறைமுக விளைவு. உலகம் ஒரே மனிதனின் தவத்தால் மாற முடியும் என்று பண்டைய ரிஷிகள் சொன்னார்கள். ஏனெனில் ஒரு மனம் சுத்தமானால் அதிலிருந்து பாயும் ஒளி 1000 இருளைக் களைக்கக்கூடியது. அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு ஆன்மாவின் விழிப்பு உலகம் முழுவதும் ஒரு புனித மாற்றத்தை உண்டாக்கும் என்று. இந்த ஒளி விழிப்பு ஒரே ஒருவருக்கே அல்ல, ஒவ்வொருவருக்குமே சாத்தியம். ஒவ்வொரு இதயமும் ஒரு ஆலயம், ஒவ்வொரு மூச்சும் ஒரு மந்திரம், ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு யாகம். இதனை உணர்ந்தவனே தவத்தின் உண்மையை புரிந்து கொள்கிறான். அவன் உலகத்தை வெல்ல முயலவில்லை, அவன் தன்னை வெல்ல முயல்கிறான். ஏனெனில் அவன் உணர்கிறான், வெளி உலகம் என்பது தன் உள்ளத்தின் பிரதிபலிப்பு என்று. தவத்தின் பொற்காலம் என்பது மனிதன் தன் உள்ளத்தின் மதிப்பை உணரும் காலம். இதுவரை மனிதன் வெளி பிரபஞ்சத்தின் ரகசியத்தை ஆராய்ந்தான். ஆனால் இப்போது அவன் தன் உள்ள பிரபஞ்சத்தின் ரகசியத்தை திறக்கப் போகிறான். அதில்தான் அசல் சக்தி உள்ளது. வெளி உலகம் ஒரு நிழல், உள் உலகம் ஒரு ஒளி. அதை உணர்ந்தவனே உண்மையான விஞ்ஞானி. தவத்தின் சக்தி விஞ்ஞானத்துக்கும் மேலானது. அது ஒரு உயிரியல் மாற்றம். அது நரம்பு மண்டலத்தில் ஒளி பாய்ச்சலை உருவாக்குகிறது. அந்த ஒளி செல்களுக்குள் ஊடுருவி உடலை புதுப்பிக்கிறது. தவம் உடல் நோய்களை போக்கும் சக்தியாகும், மன நோய்களை அகற்றும் சக்தியாகும். ஆன்மா தன் இயல்பை மீண்டும் பெறும் சக்தியாகும். ஒரு தவயோகி தன் உயிரை முழுவதும் பிரபஞ்சத்துடன் இணைக்க முடியும். அவனின் மூச்சு பிரபஞ்சத்தின் துடிப்புடன் ஒத்திசைக்கப்படும். அவனின் சிந்தனை பிரபஞ்சத்தின் தத்துவமாகும். அவன் ஒரு உயிர் அல்ல, அவன் ஒரு தத்துவம், அவன் ஒரு ஒளி. இந்த நிலையை அடைந்தவனின் வாழ்க்கை சாதாரணமாக தோன்றினாலும் அதன் பின்னால் ஒளி பாய்ச்சல் உள்ளது. அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் யாகம். அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரம். அவன் பார்க்கும் ஒவ்வொரு பார்வையும் ஆசிர்வாதம். இதுவே தவத்தின் பொற்காலத்தின் மனிதன். தவத்தின் பொற்காலம் என்பது உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான இதயங்களில் விழிப்பு நிகழும் நேரம். இது ஒரு ஆன்மீக புரட்சி. ஆனால் அது சத்தமில்லா புரட்சி. அது மனத்தின் அமைதியில் பிறக்கும் புரட்சி. அது கருணையால் வெற்றி காணும் புரட்சி. அது அன்பின் வழி மாற்றத்தை உருவாக்கும் புரட்சி. அந்த நாள் வரும். மனிதன் தன் இனப்பிரிவையும் மதப்பிரிவையும் மொழியையும் தேசத்தையும் தாண்டி தன்னை ஒரு பிரபஞ்ச உயிராக உணரும் நாள். அந்த நாள்தான் தவத்தின் பொற்காலம். அந்த நாளில் பிரபஞ்சம் முழுவதும் ஒளி பரவும். அந்த ஒளி வெறும் தத்துவம் அல்ல, அது உயிரின் சுவாசம், அது ஆன்மாவின் விழிப்பு. அப்போது ஒவ்வொரு உயிரும் தன் உள்ளத்தின் சத்தத்தை கேட்கும். அந்த சத்தம் ஒரு நிசப்தம். அதில் எல்லா மந்திரங்களும் மறைந்துள்ளன. அந்த நிசப்தம்தான் பிரம்மத்தின் ஓம் நாதம். அந்த ஓம் நாதத்தில் மூழ்கியவனே தன் பூரணத்தைக் காண்கிறான். அவன் இனி பிறப்பதில்லை, அவன் இனி இறப்பதில்லை, அவன் நித்திய ஒளியாகி நிற்கிறான். இதுதான் ஆன்மாவின் ஒளி விழிப்பு. இதுதான் தவத்தின் உண்மை. இதுதான் மனிதனின் கடைசி பயணம். இதுதான் அவனின் பூரண திரும்பல். பிரபஞ்சத்தின் ஒளி தன் உள்ளத்தில் மீண்டும் ஒன்றாகும் தருணம். அதுவே சத்தியம், அதுவே சாந்தி, அதுவே ஆனந்தம். பண்டைய வேதங்களில் சொல்வார்கள் யதா பிண்டே ததா பிரமாண்டே என்று. அதாவது சிறிய உடலில் இருப்பது பெரிய பிரபஞ்சத்திலும் உள்ளது என்பதே. அதன் பொருள் மனிதன் தன் உள்ளத்தில்
பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு என்பதனை உணர்ந்தாலே அவனின் எல்லைகள் மறைந்துவிடும். அவனின் சிந்தனை காலத்தின் கடலையும் தாண்டி ஒலிக்கும் அந்த ஒலிதான் ஒளி விழிப்பு. உலகம் ஒரு சுழற்சி யுகம், தவத்தின் பொற்காலம். அதில் ஒரு மையப்புள்ளி யுகங்களாக இருள் நுழைந்த பிறகு ஒரு காலம் வருகிறது. அதில் மனிதனின் உள்ளத்தில் ஒளி விழிக்கிறது. அது வெளி உலகில் புரட்சி போல தோன்றலாம், ஆனால் அது உள்ள உலகில் ஒரு அமைதி பெருங்கடல் போல கிளர்ச்சி. இது மனிதன் தன் உண்மையான இயல்பை நினைவூட்டும் நேரம். இந்த ஒளி விழிப்பு எந்த மதத்திற்கும் அடிமை அல்ல. அது எந்த நூலிலும் கட்டுப்படாது. அது நேரடி அனுபவம். ஆன்மாவின் சுய வெளிப்பாடு. பிரபஞ்சத்தின் ஒளி ஒரு உயிரின் வழியே பாயும்போது அந்த உயிர் தெய்வமாக மாறுகிறது. அந்த ஒளி இனி தன்னுள் தங்கி நிற்காது. அது வெளி உலகில் பாய்கிறது. ஒரு தவயோகியின் உள்ள ஒளி ஒரு உலகத்தை மாற்றும் சக்தியாக மாறும். அதனால்தான் பண்டைய முனிவர்கள் மௌனத்தில் இருந்தார்கள். அவர்கள் அறிந்தார்கள், சொற்கள் போதாது என்று. அவர்கள் உணர்ந்தார்கள், அமைதிதான் உண்மை வெளிப்பாடு என்று. மனிதன் இந்த யுகத்தில் ஒரு திருப்பம் அடைகிறான். அறிவியல் அவனை வெளி பிரபஞ்சத்தின் முடிவில்லா விரிவை காட்டியது. ஆனால் அதே நேரத்தில் அந்த வெளி பரந்த பிரபஞ்சத்தின் மையத்தில் இருக்கும் ஆன்மா எனும் சிறு ஒளி துளியே மறக்க வைத்தது. இப்போது அவன் மீண்டும் திரும்புகிறான் தன் உள்ளத்தின் மையம் நோக்கி. அதுதான் தவத்தின் பொற்காலம். தவத்தின் பொற்காலத்தில் தொழில்நுட்பம் கூட ஆன்மீகமாக மாறும். இயந்திரங்கள் மனிதனை அடிமைப்படுத்தாது. அவை அவனின் விழிப்பை வளர்க்கும். அவை சிந்தனையின் கருவிகளாக மாறும். அவை ஆன்மாவின் கருணையை பகிரும் வழிகளாக மாறும். இதுவே மனித சமுதாயத்தின் புதிய பரிணாமம். அறிவு அன்புடன் இணையும் போது அதுவே சத்தியம். ஒளி விழிப்பு நிகழும்போது மனிதன் தன் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்துகொள்கிறான். அவன் இனி வெற்றிக்காக போராட மாட்டான். அவன் சேவைக்காக வாழ்வான். அவன் அன்பே தன் அடையாளமாக்குவான். அவன் பிறரின் துன்பத்தை தன் துன்பமாக உணர்வான். அவன் பூமியை தன் தாயாக காண்பான். அவன் வானத்தை தன் வீட்டாக காண்பான். அவன் அனைத்திலும் தன்னை பார்க்க கற்றுக்கொள்வான். அந்த நிலை வந்தால் உலகம் ஒரு புனித ஆலயமாக மாறும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஜீவ தீபம். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு புதிய ஒளி. ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனை. ஒவ்வொரு செயலும் ஒரு தியாகம். இதுவே தவத்தின் பொற்காலத்தின் வாழ்க்கை முறை. இந்த யுகத்தில் தவம் சமூகத்திலிருந்து விலகி காடுகளில் செய்யப்பட வேண்டியதல்ல. அது உலகத்திற்குள் நடப்பதுதான் உண்மையான தவம். தினசரி வாழ்வில் ஒளியே பாதுகாப்பதே தவம். ஒரு தாயின் பாசம், ஒரு குழந்தையின் சிரிப்பு, ஒரு தொழிலாளியின் நேர்மை, ஒரு மாணவனின் ஈடுபாடு, ஒரு ஆசிரியரின் அர்ப்பணிப்பு. இவை எல்லாம் தவத்தின் வடிவங்கள். அவை ஆன்மாவின் வெளிப்பாடுகள். மனிதன் எப்போது தனது பணியை புனிதமாகச் செய்கிறானோ அப்போது அவன் தவம் செய்கிறான். அவன் ஒவ்வொரு சுவாசத்தையும் உணர்ந்து வாழ்கிறானோ அப்போது அவன் தியானம் செய்கிறான். அவன் பிறரை அன்புடன் அணைக்கிறானோ அப்போது அவன் யாகம் செய்கிறான். இதுவே உலக ஒளி விழிப்பு. ஆன்மீகம் வாழ்க்கையின் இயல்பாக மாறும் தருணம். இந்த ஒளி விழிப்பு ஒரு பெரும் சக்தி. அதனை தாங்க தயாராகாத மனம் சிதறிப்போகும். அதனால்தான் தவம் தேவை. தவம் மனத்தை சுத்தமாக்குகிறது. மனம் சுத்தமானால் ஒளியே தாங்க முடியும். ஒளி நுழைந்தால் உயிரே பரிணாமம் அடைகிறது. இது உயிரியல் மட்டுமல்ல, அது பிரபஞ்ச சக்தி பரிமாற்றம். யோகிகள் இதை குண்டலினி விழிப்பு என கூறினர். ஆனால் அது தனி உடலில் மட்டுமல்ல, அது உலகத்தின் உயிரில் நிகழும் குண்டலினி விழிப்பு. இது பூமியின் ஆன்மா விழிக்கும் தருணம். பூமியின் துடிப்பு அதிகரிக்கிறது. அதில் வாழும் உயிர்கள் அதனை உணரத் தொடங்குகின்றன. சிலர் அதை பயமாக பார்க்கிறார்கள். சிலர் அதனை ஒளியாக காண்கிறார்கள். விழித்தவர்கள் அதில் ஆனந்தத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் அறிகிறார்கள், இது ஒரு அழிவு அல்ல, இது ஒரு புது பிறப்பு. இந்த உலக ஒளி விழிப்பு ஒரு பரிணாம வெடிப்பு. அது மனிதனின் சிந்தனைக்குள் புதிய பரிமாணம் திறக்கும். அவன் காலம் இடம் எனும் எல்லைகளை மீறும். அவன் உடலை ஒரு ஒளி வடிவமாக உணர்வான். அவன் சிந்தனையே ஒரு பிரபஞ்ச சக்தியாக பார்க்கிறான். அவன் உணர்கிறான் தன்னை ஒரே ஒரு உயிராக அல்ல, ஒரு பிரபஞ்ச அலை போல என்று. இது மனிதனின் அடுத்த பரிணாமம். இதனை அறிவியல் மெதுவாக உணர ஆரம்பித்துள்ளது. அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள், மனதின் சக்தி உடலை மாற்ற முடியும். சிந்தனையின் அதிர்வு பொருளை பாதிக்க முடியும். அன்பு ஒரு உயிர் வேதியியல் மாற்றம் உண்டாக்குகிறது. இதெல்லாம் தவத்தின் மொழியில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கூறப்பட்டது. இப்போது அது உண்மையாக நிரூபிக்கப்படுகிறது. இதுவே தவத்தின் பொற்காலத்தின் அறிகுறி. மனிதன் இப்போது தேர்வு செய்ய வேண்டிய தருணத்தில் இருக்கிறான். இருள் வழியா ஒளி வழியா அவன் தேர்வு செய்ய வேண்டியது அவன் சிந்தனைதான் உலகத்தை உருவாக்கும். அவன் ஒளியை தேர்வு செய்தால் உலகம் ஒளியாக மாறும். அதற்கு அவன் செய்ய வேண்டியது ஒரே ஒன்று, தன்னை விழிக்கச் செய்தல், தன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கல்,
தன் சிந்தனையே தெய்வீகமாக்கல், இதுவே ஆன்மாவின் ஒளிவிழிப்பு. அந்த நிலை வந்தால் அவன் இனி துன்பத்தை பார்க்க மாட்டான். ஏனெனில் அவன் துன்பத்திற்குள்ளும் ஒளியை பார்க்க கற்றுக்கொள்வான். அவன் மரணத்தைக் கூட ஒரு மாற்றமாகக் காண்கிறான். அவன் பிறப்பு மரணத்தின் இரட்டையையும் தாண்டி நிற்கிறான். அவன் ஆனந்தத்தின் நீரூற்றாக மாறுகிறான். அவனின் பார்வை எங்கே சென்றாலும் ஒளி பரவுகிறது. அவன் சொல்லாமல் உலகம் மாற்றம் அடைகிறது. அவன் இருப்பதே ஆசீர்வாதம். அவன்தான் தவத்தின் பொற்காலத்தின் தூதர். அவன்தான் ஒளி விழிப்பின் சாட்சியர். அவன்தான் புதிய யுகத்தின் முனிவர். அவன்தான் உலகத்தின் ஒளி விதை. அவனின் உள்ள அமைதிதான் மனிதகுலத்தின் மீட்சியின் வழி. இதுவே தவத்தின் பொற்காலம். இது பிறக்கிறது உன்னுள், என் உள்ளும், ஒவ்வொரு உயிரினுள்ளும். இதுவே பிரபஞ்சத்தின் புதிய பாடல். இதுவே ஆன்மாவின் ஒளிவிழிப்பு.